நேர்மை சொல்லக்கிட்டே சொன்ன மாதிரி தான் முடிச்சிருந்தோம்னா ஜேகேவும் ஜிம்மினும் ஸோ ஒருத்தர் நினச்சிட்டு அவங்க கூட இந்த மூமெண்ட் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதோட தான் முடிச்சிருந்தா வாங்க கதைக்குள்ளே போடலாம். ஜேகே அப்படியே ஃபீல் பண்ணி அவன் நினச்சி பார்த்துட்டு அப்படியே டயர்டில் தூங்கிடுறான். ஸோ அதே மாதிரி இந்த சைடு நம்ம ஜிம்மினும் அதே தான் நினச்சி பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுறான். இப்படியே 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் இப்படியே டேஸ் இப்படி தான் போகுது. ஜிம்மன் சரியாக சாப்பிட மாட்டான், தூங்க மாட்டான். ஸோ ஜேகேவே நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருப்பான், எப்போ நம்ம ஜேகே வருவான் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் ஜேகேவும் சரியாக சாப்பிட மாட்டான், தூங்க மாட்டான். ஸோ ஜிம்மன் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பான், எப்போ அவன்கிட்ட போகணும் அப்படின்ட்டு ரொம்ப ஏங்கி இது பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். இப்படி தான் ஜிம்மினோட டேவும் ஸோ ஜேகேவோட டேவும் இப்படி தான் போகுது. ஸோ மறுநாள் ஜேகேவை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க போலீஸ்காரங்க தான். ஸோ ஜீப்பில் இந்த சைடு ஜிம்மன் கோர்ட்டில் தான் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஜேகே இன்னைக்கு கோர்ட்டுக்கு வர்ற நாள். ஸோ அதனால தான் ஸோ விசாரிப்பாங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு பயத்தோடையும். ஸோ ஜேகே ரொம்ப நாள் கழிச்சு வர பார்க்க போகிறான், அதனால ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ கொஞ்ச நேரத்தில் ஜீப்பு கோர்ட்டுக்கும் வந்துடுது. ஸோ ஜேகேவை அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. கோர்ட்டு இன்னஸில் போயிட்டு நிறுத்திடுறாங்க நம்ம ஜேகேவை. ஜிம்மன் ஜேகே தான் பார்க்குறான், ஜேகே ஜிம்மனை பார்க்குறான். ஸோ அப்படியே 2 பேருக்கு ஹை கவுண்ட் நடக்குது. ஸோ கொஞ்சம் நேரத்தில் 2 பேருமே நார்மலுக்கு வந்துட்டு இந்த சைடு கொஞ்சம் நேரத்தில் ஜட்ஜு வந்துடுறாரு. ஸோ எல்லாருமே அவங்களுக்கு ஒன்றுவா சொல்லிட்டு எல்லாருமே அப்படி உட்காந்துருக்காங்க. ஸோ ஜட்ஜு தான் இப்போது ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு எல்லாருமே பார்த்துட்டு ஸோ வக்கீலை பார்த்துட்டு ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னோன்னா ஸோ வக்கீல் தான் ஆரம்பிக்கிறாரு. ஜட்ஜோட இவர் குற்றவாளி என்ற சைக்கோ குற்றவாளி, இவர் நிறைய கொலை என்று செய்து கொண்டார். ஆனால் போலீஸ்டேருந்து ரொம்ப நாளாவே இன்று தப்பிக்கொண்டார். போலீஸ் கஷ்டப்பட்டு குற்றவாளி என்று கைது பண்ணி விட்டார். ஆனாலும் இந்த குற்றவாளியை இப்படியே விடவே கூடாது. அப்படியே விட்டால் இந்த குற்றவாளி மேலும் என்று தப்பு பண்ணி கொலை செய்ய வாய்ப்பு இருக்கு. தாமியோட கேட்டுக்கொள்கிறேன் ஜட்ஜோட குற்றவாளி ஜெயில் தண்டனை என்ற தூக்கு தண்டனை வழங்கப்படும். அதனால ஜட்ஜோட ப்ளீஸ் நீங்கள் இவருக்கு தூக்கு தண்டனை என்று வழங்கப்படும். இல்லை இந்த மாதிரி நம்ம ஜட்ஜிட்ட பேசிகிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே இருக்காங்க. ஸோ ஜிம்மனும் இருக்கான். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இல்லை அப்படி நடக்கக்கூடாது. ஜிம்மன் ரொம்ப பயந்துகிட்டு இருக்கான். ஸோ ஜட்ஜி என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்ட்டு ஜட்ஜி எல்லாரையும் பார்த்துட்டு ஸோ இந்த குற்றவாளி என்ற தண்டனை என்று விதிக்கப்படுகிறது என்று அப்படின்ட்டு அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ கரெக்டாக இன்னொரு ஜட்ஜி தான். ஸோ அது வேற இல்லை, நமக்கு என்ன தான் ஜட்ஜும் பார்த்துட்டு நீ என்னப்பா இப்படி விளக்கம் சொல்லிட்டு இருக்கும்போதே முன்னாடி கூட வந்து பேசுறிய அப்படின்னு ஜட்ஜு தான் ஸோ சொல்கிறாரு தயாங் வக்கீல் கிட்ட. ஸோ நம்ம தயாங்க சாரி ஜட்ஜோட என்னை மன்னிச்சிடுங்க. ஸோ நான் அந்த கேஸை இன்று நான் எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். நான் கொஞ்சம் தனியோடு இன்று பேசிக்கொள்ளிக்கலாமா ஜட்ஜோட அப்படின்ட்டு நம்ம தயாங் தான் கேட்டுட்ருக்கேன். ஸோ ஜட்ஜும் பார்த்துட்டு ஓகே ஆரம்பி அப்படின்ட்டு ஸோ நம்ம தயங்க ஆரம்பிக்கிறான். நான் என் ஜட்ஜோட தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் என்று இந்த குற்றவாளி என்று தப்பு செய்து கொண்டாலும் இல்லை கொலையும் செய்து கொண்டாலும் அதுக்கு என்று ஆதாரமும் இருக்கணும் என்று அவர் எந்த சூழ்நிலை என்று கொலை செய்து முடிவு என்று எடுத்துக்கிட்டார் என்று நான் அவைக்கிட்டே இன்று கேட்டுக்கொள்கிறேன் ஜட்ஜோட. நான் கேட்டுக்கொள்கிறலாமா ஜட்ஜோட அப்படின்னு நம்ம தயங்குதான். ஸோ நம்ம ஜட்ஜிட்ட கேட்டோன்னா ஸோ ஜட்ஜும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ நம்ம தயங்கு ஸோ ஜேகே பக்கத்தில் வந்துட்டு ஜேகே அப்படின்னு தயம் கூப்பிட்டோன்னா ஸோ ஜேகே ஒன்று வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள், நான் கேட்க என்று நீங்கள் பதில் அளித்து கொண்டால் நான் இந்த கேஸை முடிவெடுப்பேன் அப்படின்னு நம்ம தயங்க மாதிரி சொன்னோன்னே ஸோ ஜேகேவும் சரி ஓகே நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஸோ தயம் கேட்குறான். ஸோ ஜேகிட்ட தான் ஜேகே நீங்கள் எதனால் என்று நீங்கள் கொலை செய்து கொண்டே இருக்கிறீங்க, திடீர்னு இந்த மாதிரி ஒரு முடிவு என்று கொலை செய்து நான் சைக்கோவா என்று மாறிவிட்டு கொலை செய்து கொண்டு நான் வாழ்ந்து கொள்கிறேன் என்று நீங்கள் முடிவு பண்ணிவிட்டீங்கள், இல்லை வேறு விஷயத்தில் ஏதாவது ஒரு பாதிக்கப்பட்டு என்று கொலை செய்து கொண்டு நீங்கள் தைரியமாக என்று நீங்கள் சொல்லிவிடலாம், பயப்பட வேண்டாம், சொல்லுங்கள், கொஞ்சம் பதிலளித்து விடுங்கள் மிஸ்டர் ஜேகே அப்படின்னு நம்ம தயங்கம் ஜேகிட்ட கேட்டோன்னா ஸோ ஜேகேவும் தயங்கிட்ட சொல்கிறான். ஸோ நான் எதனால் என்று நான் கொலை செய்து விட்டேன்னா நான் ஒரு விஷயத்தில் இன்று பாதிக்கப்பட்டிருக்கேன். அந்த விஷயம் லவ். நான் ஒரு பொண்ணை ரொம்ப சீரியஸாக லவ் பண்ணேன். ஆனால் அந்த பொண்ணை என்னை என்று ஏமாற்றி கொண்டிருந்தாள். நான் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டேன், ஏன் எனக்காக இப்போ நீ துரோகம் பண்ண, நான் இன்னும் சும்மாவே விட மாட்டேன், உன்ன மாதிரி பொண்ணுங்களாம் நீ இன்னும் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் இந்த கொலை சைக்கோ முடிவை
கொலை என்று நான் எடுத்துக்கொண்டே இருந்தேன் அப்படின்ட்டு நம்ம ஜிகே எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம். ஸோ எல்லாரும் கேட்டே தான் இருக்காங்க. ஸோ ஜட்ஜு கேட்டே தான் இருக்காரு. ஸோ ஜிகே இந்த மாதிரி சொல்ல முடிச்சோன்னா ஸோ தயம் மை ஜட்ஜ் ஆர்டர் கேட்டிங்களா என்று ஒரு பொண்ணை லவ் பண்ணி விட்டு சீரியஸாக என்று அந்த பொண்ணை இவர் லவ் பண்ணி அண்ட் அந்த பொண்ணு என்று இவரை ரொம்ப ஏமாற்றி ஃபீட்டா என்று ஏமாற்றியிருக்கார். இந்த வேதனை என்று தாங்க முடியாமல் தான் என்று கொலை செய்து முடிவு பண்ண சைக்கோவாகவே என்று மாறிக்கொண்டிருந்தால் அந்த பொண்ணாலே அதனாலே தான் என்று சைக்கோவாக என்று மாறிக்கொண்டு கொலை செய்து கொண்டே இருக்கிறார் ஜட்ஜோட. ஆனாலும் இந்த வக்கீல் என்று இவ்வளோ என்று சொல்லிவிட்டோம். ஆனாலும் ஒரு குற்றவாளி நல்ல ஒரு குற்றவாளி என்று தூக்கு தண்டனை என்று வழங்கப்படுகிறோம் என்று உங்கிட்ட என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அதுவும் போலீஸை லஞ்சம் என்று பணக்காசை என்று வாங்கி கொண்டு கேஸை என்று எடுத்துக்கொண்டு என்று வக்கீலாகவே என்று பொய் நாடகம் என்று நடத்தி கொண்டு இந்த கோர்ட் உற்றலை என்று பேசிக்கொண்டு இருக்கிறார். ஜட்ஜோட நீங்கள் நம்ப மாட்டேன் என்றால் நான் என்ற ஆதாரமே என்று வைத்து கொண்டு இருக்கிறேன். ஸோ ப்ளீஸ் என்ற ஆதாரம் இந்த ஆதாரத்தை என்று நீங்கள் பார்த்து கொண்டால் உங்களுக்கே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயங்கு அந்த ஆதாரத்தை எடுத்து கொடுத்துட்றான். ஸோ ஜட்ஜிட்ட கொடுத்துட்றாங்க. ஸோ ஜட்ஜும் பார்த்துட்டு செம்ம கோவப்படுறாரு. ஃபஸ்ட்டு வக்கீலை அட்டெண்ட் பண்ணார்ல, ஸோ அவர் மேலே ஜட்ஜு ரொம்ப கோவப்படுறாரு. வக்கீல் என்னது இது, போலீஸ்கிட்ட என்று லஞ்சம் வாங்கி என்று நீ இந்த கோர்ட் உற்றலை என்று நல்ல மனிதனை என்று தூக்கு தண்டனை என்று என்ன வழங்கப்படும் என்று பொய்க்காசை என்று நீ பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ட்டு கோபத்தில் கத்தி திட்டிகிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு ஒன்றும் பேச வரல, அப்படி அமைதியாக நிற்கிறான் அந்த வக்கீல். ஜோட சாரி என்று உன் குப்பையில் போடு என்று வேலை பண்ணிக்கிட்டு இருக்க, வக்கீலாக இருந்துக்கிட்டு நீ இந்த வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்ட்டு ஸோ ஜட்ஜு தான் ரொம்ப கோவமாக திட்டிகிட்டு இருக்கேன். ஸோ திட்டி முடிச்சோன்னே ஸோ அவனும் உட்காந்துடுறான். ஸோ ஜட்ஜு சரி பார்த்தாயம், நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனாலும் இந்த குற்றவாளி என்று தப்பு செய்து கொண்டிருக்கான், கொலையும் செய்து கொண்டு இவன் கொலை தான் பண்ணியிருக்கானா இல்லை நாடகம் தான் நடத்துகிறானா எனக்கு எப்படி தெரியும் ஆதாரம் இல்லாமல் அப்படின்னு நம்ம ஜட்ஜோட இந்த மாதிரி நம்ம தயந்து கேட்டோன்னா மை ஜட்ஜோட நீ கவலைப்பட வேணாம், எனக்கு ஆதாரம் இருக்குது. தயங்க ஜட்ஜிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டு ஸோ அந்த ஆதாரத்தை ஜேகேயோட ஆதாரத்தையும் வந்து ஜட்ஜிட்ட கொடுப்பாங்க. ஸோ ஜட்ஜும் பார்த்துட்டு சரி ஓகே நான் இப்போ இன்று நம்பிக்கொண்டே இருக்கிறேன். தயம்பா இப்போ என்ன சொல்ல வர? ஸோ ஜட்ஜு இந்த மாதிரி நம்ம தயந்து கேட்டோன்னா ஸோ தயங்கு ஜட்ஜை பார்த்துட்டு ஜட்ஜோட தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்ற குற்றவாளி என்று அவரோ தவறே என்று நிரூபித்தும் உள்ளார். ஆனாலும் அவருக்கு என்று தூக்கு தண்டனை என்று வழங்கப்படக்கூடாது என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அவரே என்று தப்பு செய்து கொண்டது என்று இந்த கோர்ட்டில் என்று உத்தரவிட்டிருக்கார். ஸோ இந்த ஜேகே அவரை என்று ரிலீஸ் பண்ண என்று நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமும் என்று இவர் நல்லபடியாகவே என்று குடும்பம் வாழ்க்கை என்று நல்ல வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டு இருப்பார். இனிமே இந்த தவறான என்ற செயலை பண்ண மாட்டார் என்று நான் வாக்களிக்கிறேன். நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இவர் ஆர்டர், நீங்கள் ப்ளீஸ் என்று ஆர்டர் பண்ணுங்க. அதான் இந்த மாதிரி நம்ம ஜட்ஜிட்ட பேசிகிட்டு இருக்கோம். ஜட்ஜும் பார்த்துட்டு சரி ஓகே நான் சொல்கிறேன். இந்த குற்றவாளி என்று தவறு செய்து கொண்டு ஆனாலும் இந்த கோர்ட்டில் என்று நிரூபித்து கொண்டு இருக்கிறார். இந்த சைக்கோ என்ற குற்றவாளி என்று ஜேகே அவரை என்று நான் குற்றவாளி இல்லை என்று நான் நிரூபிக்கிறேன். ஆனாலும் இந்த குற்றவாளி மேலும் என்று கொலை செய்து கொண்டார் தண்டனை என்று 1 வருஷம் என்று தண்டனை என்று வழங்கப்படுகிறது. ஆனாலும் இந்த ஜேகே என்று ரிலீஸ் பண்ணி விழுகிறேன். ஆனாலும் இவர் நல்ல லைஃபை என்று வாழ்ந்து கொண்டு இருப்பான் எனக்கும் நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை என்று இதோ வக்கீல் என்று தயங் என்று வாக்களித்து கொண்டிருக்கிறோம். இந்த பேச்சுக்கும் மீறி என்று பண்ணிவிட்டால் கண்டிப்பாக ஜெயில் தண்டனை என்று மோசம் வழங்கப்படும். ஆனாலும் இந்த குற்றவாளி என்று நல்லி பண்ணி விடுகிறேன். இதோட நீதிமன்றம் என்று முடிந்து கொண்டு இருக்கிறது. நெக்ஸ்ட் இன்று நீதிமன்றத்தில் என்று பார்க்கிறோம். ஜட்ஜி இந்த மாதிரி நீதிமன்றத்தில் என்று சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவர் சொல்லி முடிச்சுட்டு போயிடாரு. ஸோ எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. ஸோ ஜெம்மனுக்கு இப்போ தான் அவசரம் வருது. ஜேகேவை பார்த்தோன்னு டைட்டாக போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஜேகேவும் டைட்டாக ஹக் பண்ணிட்டு தான் நான் லிஃப்ட் ஆகிட்டாங்க, இதுக்கப்புறம் நான் கூட தான் இருக்க இதை அந்த மாதிரி கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்கான் ஜிம்மினா. ஸோ தயங்குன்ற ஸோ இதுக்கப்புறமாவது ஒழுங்காரு சரியா, இதுக்கப்புறம் எந்த வேலையும் தப்பு வேலை பண்ணாத, கொலையும் பண்ணாத, இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பை நீங்கள் வாழுங்க ஓகே.
நான் வந்த வேலை முடிஞ்சிச்சு, நான் போயிட்டு வரேன். தேங்க்ஸ் தயா, இட்ஸ் ஓகே, உனக்காக நான் இது கூட பண்ணலாம் நான் எப்படி அப்படின்ட்டு. ஸோ அவன் வந்து சொல்லிட்டு அவன் மட்டும் போயிடறான். ஜிம்மினும் ஜேகேவும் ஸோ அவங்க வீட்டுக்கு வந்துடுறான். ஸோ ஜேகேக்கு ரொம்ப காயமாக இருக்கும். ஸோ அந்த காயத்துக்குலாம் மருந்து போட்டுட்டு இருக்கான். ஏன்டா ஏன் இப்படி பண்ணுற, தான் லைஃப் ஆகிட்டல கிட்ட முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நம்ம லைஃப்பை வாழும் சரியா. ஜேகே தான் அந்த மாதிரி ஜிம்மிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஜிம்மினும் சரி இதுக்கப்புறமாவது நம்ம லைஃப்பை நம்ம ஹாப்பியாக போடுறோம் அப்படின்ட்டு. ஸோ 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படியே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஸோ ஜேகே ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறான் ஜிம்மன் தான். ஸோ இப்படியே கொஞ்ச நாள் இப்படி தான் போயிட்டுருக்கு ஜேகேக்கும் ஜிம்மனுக்கும். ஸோ இந்த சைடு இப்போது நம்ம ஜேகே தான். ஜிம்மன் என்ன ஜேகே சொல்ல, ஐ லவ் யூ டூ, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும் உன் கூட. இதெல்லாம் நீ சொல்லுமா, நானும் தான் அப்படின்ட்டு. ஸோ 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. லவ், கிஸ்ஸிங் எல்லாம் ஷேர் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படியே ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு கொஞ்ச நாள். ஸோ மறுநாள் ஸோ ஜிம்மனுக்கும் ஜேகேக்கும் மேரேஜ் முடியுது. ஸோ எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. ஸோ ஜேகேயோட ஃபேமிலி, ஜிம்மினோட ஃபேமிலி, ஸோ ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸு, ஜிம்மினோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ ஜேகேவும் ஜிம்மினும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்படியே எங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஸோ ஹாப்பி இண்டியன்டா. ஸோ இதான எபிசோட் சைக்கோ எபிசோட், ஜிகோ எபிசோட் முடியுது. ஸோ புது எபிசோட் சைக்கோ எபிசோட், ஜிம்மின் எபிசோடெலாம் பார்க்கலாம். நான் கிளம்புற டைம் இருந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பிடிச்ச மாட்டேன். லவ் இஸ் சரங்க புஷ்பு. பாய்.